இப்போது ஒரு ஸ்கை டைவர் வந்துட்டு ஃப்ளைட்லேருந்து கீழே குதிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவர் மேலே கிராவிட்டி நம்ம புவியீர்ப்பு விசை சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அது ஆக்ட் ஆகும். அது வந்து அவரோட வேகத்த கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தும். கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் பெர் செகண்ட் அளவுக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 மீட்டர் பெர் செகண்ட் வேகம் ரொம்பவே அதிகமாகிக்கிட்டே போகும். இந்த அளவுக்கு அவர் வேகம் அதிகமாகிட்டே போகும். ஆனால் கடைசி வரைக்கும் அவரோட வேகம் அதிகமாகிக்கிட்டே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அவர காப்பாத்துறதுக்கு நம்ம அண்ணன் காத்து வந்துருவாப்ல. நான் வந்துட்டேன்னு சொல்லு. இப்போ இந்த ஸ்கேல் தான் அந்த ஸ்கை டைவர் அப்படின்னு வச்சுக்கங்களேன். அவரு ஃப்ளைட்லேருந்து குதிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு புவியீர்ப்பு விசை அவர வேகமா கொண்டு போயிட்டுருக்கும் கீழ. ஆனா, ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு அப்புறம் காத்து வந்து அவர மேல் நோக்கி தள்ள ஆரம்பிக்கும். மேல் நோக்கி தள்ள ஆரம்பிக்குதுன்னா, நீங்க எந்த மாரி அத புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பைக்ல போயிட்டுருக்கீங்க. போயிட்டுருக்கப்போ, நீங்க வேகமா போக போக காத்து உங்கள பின்னாடி தள்ளுற மாரி இருக்கும்ல. இதே தான் அவருக்கும் நடக்கும். ஸோ, அவரு வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த தம்பி பையன் கிராவிட்டி கீழ தள்ளிக்கிட்டே இருப்பான். ஆனா, அண்ணன் காத்து காப்பாத்தணுன்ட்டு இவர மேல தள்ளிக்கிட்டே இருப்பாப்புல. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல, ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு மேல இந்த அண்ணனும் தம்பியும் சண்ட போட்டு என்ன ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேச்சுவார்த்தை சமாதானத்துக்கு வந்துட்டு சரி இதுக்கு மேலே இந்த பையனை வந்துட்டு இந்த ஸ்கை டைவர் வந்துட்டு நம்ம வேகமாக கீழே தள்ள வேணாம், காற்று நானும் பெருசாக மேலே தள்ள மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்கள இந்த ஸ்கை டைவரை ஒரே வேகத்துக்கு கீழே உழுக வச்சுருவாங்க. ஸோ அதை தான் டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே கீழ் நோக்கி இழுக்கிற புவியீர்ப்பு விசையும் மேல் நோக்கி தள்ளுற காற்றோட அழுத்தமும் ஒன்றாயிரும். ஒன்றாகி கேன்சல் அவுட் ஆனதுக்கப்புறம் இவர் ஒரே வேகத்தில் கீழே விழுக ஆரம்பிச்சிருவார். கீழே விழுகிறப்போ அவர் புவியீர்ப்பு விசையை ஃபீல் பண்ண மாட்டார். கிட்டத்தட்ட அவருக்கு வெயிட்டே இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து அவருக்கு இருக்கும். ஸோ இப்படியே கீழே வந்து விழுந்தாலும் இவர் கண்டிப்பாக खत्म बाय बाय टाटा गुड बाय. ஸ்கை டைவர் வந்துட்டு ரொம்ப அவருக்கு இன்ஜூரிஸ் ஏற்படும். அதனால் வந்துட்டு அவர் நெக்ஸ்ட் வந்து பேராசூட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இவர் பேராசூட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வேகத்தில் வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 170லேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் வேகத்தில் தான் கீழே விழுந்துக்கிட்டு இருப்பார். ஸோ பேராசூட் ஓப்பன் பண்ண உடனே பேராசூட்டோட பரப்பளவு ரொம்பவே அதிகம். ஸோ நம்ம அண்ணன் காற்று சண்டை போடுறதுக்கு இன்னுமே நிறையா இடம் கிடச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று திருப்பியும் அந்த ஸ்கை டைவரை மேல் நோக்கி தள்ளுவார். அதனால் 200 கிலோமீட்டர்லேருந்து கிட்டத்தட்ட 4 இல்லை 5 செகண்ட்லேயே வந்துட்டு இவரோட வேகம் ஒரு 5லேருந்து 15 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சிரும். இதனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஃபாக லேண்ட் ஆகிடலாம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்கை டைவர் வானத்திலேருந்து பேராசூட்டே இல்லாமல் குதிச்சாலும் அவர் கீழே வர வரைக்கும் அவரோட வேகம் அதிகமாகிக்கிட்டே வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா உங்க எண்ணம் ராங். அப்படி ஆகாது. காற்று வந்து அந்த வேகத்தை குறைச்சி ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரே வேகத்தில் அவரை கீழே விழுக வைக்கும். அண்ட் பேராசூட் யூஸ் பண்ணாருன்னா அவர் ரொம்பவே சேஃபாக லேண்ட் ஆகிடலாம். அண்ட் உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் எரிக்கலும் வானத்திலேருந்து விழுகுது. ஆனால் இப்போ ஸ்கை டைவருக்கு வந்து எதுவுமே ஆகிறதில்ல. ஆனால் எரிக்கல் வந்து தீ பிடிச்சி சாம்பல் ஆகிடுது அப்படின்னு கேட்கலாம்ல. ஸோ இந்த அண்ணனான காற்று வந்து எல்லா டைம்லையும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாப்புல. நல்லது மட்டுமே பண்றதுக்கு கடவுளால கூட முடியாது. நாம என்ன ஒரு குறிப்பிட்ட வேகத்து வரைக்கும் தான் நம்மளை நிறுத்த ட்ரை பண்ணுவாப்புல. ஆனால் அங்கே எரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 170 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படிங்கிற வேகத்தில் தான் நம்ம கீழே விழுவோம். 55 மீட்டர் பர் செகண்டு. ஆனால் வந்துட்டு ஒரு எரிக்கல் வர்ற வேகம் வந்துட்டு 40 கிலோமீட்டர் பர் செகண்ட். அதனால் நம்ம அண்ணன் காற்று வந்து கடுப்பாகி ஃப்ரிக்ஷனை கொடுத்து அந்த எரிக்கலை எரிச்சு போடுவாப்புல. இதனால தான் வந்து எரிக்கல் எரியுது. ஒரு ஸ்கை டைவரோ இல்லை வேறு ஏதோ ஒரு பொருளோ சேஃபாக வந்து லேண்ட் ஆகுது. அண்டு நம்ம அண்ணன் காற்று வந்து நமக்கு எல்லா டைம்லேயும் ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. சில டைம் நமக்கு ஆப்பும் வச்சுருவார். எந்தெந்த டைம்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்ல, 2 வீலரில் வேகமாக போகும்போது நீங்கள் வேகம் ஸ்பீடு அதிகமாக நம்மளை காற்று பின்னாடி தள்ளணும். பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? ஸோ அந்த மாதிரி தள்ளும்போது 2 வீலர்ஸ்லேயும் இல்லை எல்லா ஆட்டோமொபைல்ஸ்லேயுமே நமக்கு மைலேஜ் குறையும். ஏன்னா நம்ம வண்டி வந்து அந்த காற்றையும் கிழிச்சிக்கிட்டு தான் போகணும். அப்படி போகும்போது எக்ஸ்ட்ரா ஃபியூயல் வந்து அங்கே செலவாகும். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட்டில் சில வீடியோஸை பார்த்துருக்கலாம். இந்த காருக்கெல்லாம் வந்துட்டு ஏரோடைனமிக்ஸ் செக் பண்ணுவாங்க. லைக் காரை நிறுத்தி வச்சுட்டு ஒரு புகை மாதிரி ஒன்று விடுவாங்க. அது வந்து அந்த கார் மேலே பட்டு போகும். அது வந்து கார் வந்து எப்படி ஏரை வந்து கரெக்டாக அவாய்ட் பண்ணுது
ஏர் ட்ராக்கை எப்படி கார் வந்து ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கிற டெஸ்ட்டு தான் அது. ஸோ நம்ம காற்று வந்து நிறைய இடத்துல நமக்கு ஹெல்ப்பும் பண்ணுறாரு, நிறைய இடத்துல ஆப்பும் வச்சிடுறாரு. அண்டு ஸ்கை டைவிங் அப்போது ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் வந்துட்டு நம்மளால் ஒரு கரெக்டான ஸ்பீடில் வந்து சேஃபாக நம்மளால் லேண்ட் பண்ண முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பாய்.